அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, பயோ ஃபோர்ட்டிஃபைட் பொட்டேட்டோவ பத்தி இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவுல இந்த பயோ ஃபோர்ட்டிஃபைட் பொட்டேட்டோவ சிஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து இந்தியாவுல அறிமுகப்படுத்த இருக்காங்க. அதற்கான அப்ரூவலுக்காக ஐகாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் சரியா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ராவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கங்கை சமவெளி அப்படிங்கிறது மிகப்பெரிய உருளைக்கிழங்கு உற்பத்தி மையமாக இருக்கு. இது இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய உருளைக்கிழங்கு உற்பத்தி மையம் அப்படின்னா, அது அந்த கங்கை சமவெளி பகுதிகள் தான். சோ இந்த உருளைக்கிழங்குகள சிஐபி வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது என்ன வகையில இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ ஃபோர்ட்டிஃபைடா இருக்க போகுது. உயிரி செறிவு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுல அயர்ன் கன்டென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்க போகுது. சரியா? ஆ அ ஃபோர்ட்டிஃபைட் அயர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரும்புச்சத்து நிறைந்த உருளைக்கிழங்கு வகைகள உருவாக்கியிருக்காங்க. அத இந்தியாவுல அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த அறிமுகப்படுத்துறதுக்கு தேவையான அப்ரூவல்க்காக இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச்க்கு அனுப்பி அத டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி இவங்க வைட்டமின் ஏ நிறைந்த உருளைக்கிழங்குகள ஆல்ரெடி ஒடிசா, மேற்கு வங்கம், கர்நாடகா, அசாம் போன்ற மாநிலங்கள்ல ஆல்ரெடி அறிமுகப்படுத்தி அது பயிரிடப்பட்டு வருது. அதனுடைய உட்பகுதி பார்த்தீங்கன்னா, நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல பீட்டா கரோட்டின் வந்து அதிகமா இருக்கும். வைட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கும். இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வைட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்குகள பயன்படுத்துறது மூலியமா என்ன ஆகுது? நமக்கு அந்த குறைபாடுகளை எதிர்த்து போரிடுவதற்கான ஒரு சக்தி அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து செய்தி. ஐகார் கிட்ட குடுத்திருக்காங்க டெஸ்டிங்க்காக அந்த பயோ ஃபோர்ட்டிஃபைடு பொட்டேட்டோவ. அதுல வந்து விட்டமின் ஏ, நமக்கு வந்து ஃபோர்ட்டிஃபைடு அயர்ன் இது எல்லாமே இருக்க போகுது. இத யார் உருவாக்கியிருக்காங்க? பன்னாட்டு உருளைக்கிழங்கு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர். ரிவர்ஸ்ல தான் அத சொல்லுவாங்க. சிஐபி அப்படின்னு சொல்லி. இந்த அமைப்பு 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிமா அப்படிங்கிற சிட்டி. லிமா அப்படிங்கிற சிட்டி எங்க இருக்குன்னா, பெரு அப்படிங்கிற நாட்டுல இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு, இனிப்பு உருளைக்கிழங்கு, அதனுடைய வேர்கள், கிழங்குகள கொண்ட ஆராய்ச்சிய இவங்க பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஆசியா போன்ற 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த அமைப்பு வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, உணவு பாதுகாப்பு, உணவு வந்து அத இந்த மாரி உருளைக்கிழங்குகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி, நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ வந்து குடுக்கிறதா இவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கு. சரியா? இன்னைக்கு டிஎன்ஏல ஒரு முக்கியமான செய்திய பார்த்திருக்கோம். நன்றி.